வெற்றி வெற்றி அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன்பா அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன்பா அப்படியா ரொம்ப சந்தோஷம்மா இது ஏழை மாரியம்மன் கோயில் பிரசாதம் கடவுளையும் ஏழப்பணக்காரர் இருக்காங்களா என்ன உலகத்தினுடைய அமைப்பு பகவானுடைய திருவிளையாடலே விளையாடல் அதை பத்தி நமக்கு என்ன அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஏன்னா கடவுள் விஷயத்துல நீங்க எல்லா வகையிலும் கரெக்டா நடக்கணும் ஏன்னா எலெக்ஷன்ல காலை வாரி விட்டாலும் விட்டுருவார் எப்படியோ ஆனா பிள்ளையார் கோயில் போய் உடைச்சு அதானே 100 தேங்காய் உடைக்கிறதா நான் வேண்டிக்கிட்டேன் எப்படியும் நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆகணும் நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறேன் நாங்க 4 பேர் இருக்கோம் எதுக்கு கடைசி காலத்துல உங்களுக்காக உயிரை விடுறதுக்கு எஜமா கவனிச்சீங்களா ஊரு ஒரே கொதிப்பா இருக்கு கத்திரி வெயில் அப்படிதான் இருக்கும் அதுக்காக எலெக்ஷனை போய் ஊட்டில நடத்த சொல்றியா அடடா நான் அதை சொல்லறீங்க எலெக்ஷன்ல எதிர்க்கட்சிங்க வேலை ரொம்ப மும்பரமா இருக்கு சும்மா அப்படி பம்பரமா சுத்தி வர்றாங்க ஐயர்கிட்ட சொல்லு அவங்க சுத்துறாங்க நீ உட்கார்ந்து அதுல பாருங்க பம்பரம் சுத்தும் கிரன்னு சுத்தும் கடைசியில வலைய சாச்சுன்னு கீழே விழுந்துடும் அந்த மாதிரி தான் இந்த பாருங்க சொல்லாத ஐயர் சொல்லாத ஐயர் இந்த முத்துப்பைய ஊர்ல போய் ஓட்டு கேக்குறானா தெருவா சுத்துறாங்க அது பழக்கம் தெரு சுத்தி பையதானே அவரு வீடு வீடா போய் கேக்குறாருங்க எவரு அவரு எவரு அவர்தான் அவர மரியாதையா மரியாதை அப்பா அப்பா பொண்ணு இல்லாத பசங்கள்லாம் ராஜ்யத்தை ஆளணும்ன்றாங்க உலகமே கெட்டு போச்சு அதுல பாருங்க களி பிறந்துருச்சோம் அரவன் தலை விரிச்சுட்டு ஆடுறது நீ ஏன் ஜாலரப்படுற இப்ப நான் பேசுறது பாலிடிக்ஸ் யாரும் பேசக்கூடாது எலெக்ஷன்ல யார் வேணாலும் நின்னுறாங்க அதுக்கு தகுந்த யோகிதை இருக்கா நாணயம் இருக்கா பொறுப்பு இருக்கா ஒண்ணும் கவனிக்கிறது இல்ல இப்பதான் எல்லாரும் கையிலையும் ஓட்டு கொடுத்தாச்சே கொடுத்தா என்னங்க கண்டவங்களை போட சொல்லிருக்கு என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு ஐயா நாட்டை நீங்க அழுது அப்படி ஓட்டு கொண்டாந்து எம்பட்டியில போடணும் அதை விட்டுட்டு ஓட்டாண்டி பசங்களுக்கு எல்லாம் ஓட்ட போடுறது அப்ப என்ன மாதிரி பெரிய மனுஷன் எங்க போறது நான் பேசாம மேல் நாட்டு போயிடுவேன் ஐயா அப்படி எல்லாம் போயிடாதீங்க முதலாளி அதுல பாருங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துல முத்து போற ஸ்பீட பார்த்தா எனக்கு பயமா வர்றது எதிர்த்து ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா ஜுரமா வர்றது உனக்கு ஜன்னி கூட வருமே சும்மா எரிய நீ ஒண்ணு நோட்டை சுருட்டி மூஞ்சில விட்டு எறிஞ்சா ஓட்ட சுருட்டி நம்ம பொட்டியில போடுவாங்க அது அந்த காலம்னா எந்த காலம் கிபிக்கு முன்ன போய அப்போ நாங்க 3 பேரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சத்திரத்துல தூங்குங்க எலெக்ஷன் வந்தாவே இந்த தொல்லைதானே உங்களோட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்களே இந்த எலெக்ஷன்ல எனக்கு ஏதாவது பாதகம் நேர்ந்துச்சு உங்க தோலை உரிச்சு உப்பத்திடுவேன் போயலாம் போ கவனி போ போ வணக்கங்க என்ன பண்ணியா இந்தாங்க என்ன எலுமிச்சம் பழம் வெயில் காலமா பைத்தியம் பிடிச்சது தேய்ச்சி சொல்றேன் சர்பத்து போட்டு சாப்பிடறதுக்குன்னா என் பொண்ணு பாஸ் ஆயிட்டுதுங்க பொண்ணு பாஸ் ஆயிட்டா பொண்ணையா கொடுத்து வச்சான்னு பொண்ணுக்கு நல்ல அழகு இருக்கு படிப்பு இருக்கு அதோட கல்யாணத்தையும் முடிச்சுட்டா என் கவலை விட்டதுங்க மாப்பிள்ள கூட பார்த்தாச்சு மாப்பிள்ள பார்த்தாச்சா பையனுக்கு மாதவன் பேரு நல்லா படிச்ச பிள்ளையாண்டா அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ் அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ் நினைச்சது போல் நீயும் நானும் பாசு காப்பி அடிச்சவங்க அத்தனை பேரும் கோசு நினைச்சது போல் நீயும் நானும் பாசு காப்பி அடிச்சவங்க அத்தனை பேரும் அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ் லிப்டிக்கு லில்லி என்ன ஆனா நம்ம லீலாவோடு சேர்ந்து அவளும் போனா மின்னல் வெட்டு கண்ணழகி பட்டு அவளா நான் சொன்னது போலே இந்த வருஷமும் பட்டு அட போக்குரி பண்ணு சமய பூசல் வந்தா ஒற்றுமையும் கையிலு ஜாதி சமய பூசல் வந்தா ஒற்றுமையும் கையிலு சந்தேகத்தால் குடும்பத்திலே சமாதானம் கையிலு சந்தேகத்தால் குடும்பத்திலே சமாதானம் கையிலு ஆமா அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ்
இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ். ஊருக்காக உழைச்சவங்க ஒற்றுமையை வளர்த்தவங்க தேர்தலிலே போட்டியிட்டா பாசு. ஊருக்காக உழைச்சவங்க ஒற்றுமையை வளர்த்தவங்க தேர்தலிலே போட்டியிட்டா பாசு. பணத்தை மட்டும் நம்பிக்கிட்டு பச்சோந்தியா மாறிக்கிட்டு பதவி வேட்டையாட வந்தா பெயிலு. பணத்தை மட்டும் நம்பிக்கிட்டு பச்சோந்தியா மாறிக்கிட்டு பதவி வேட்டையாட வந்தா பெயிலு. கரெக்ட், நல்லதொரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ். அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ். அறுத்து தலையில தேய்ச்சி மாப்பிள்ளை யாருன்னு அவங்ககிட்ட சொல்லு. அதுல பாரு பண்ணையா, மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, சாட்சாத் நல்ல சிவன் தான். ஐயோ, இதனே விபரீத விளையாட்டு. எதையா விபரீத விளையாட்டு? உனக்கு குடியிருக்க வீடு கொடுத்து நீ கேட்கும் போது பணத்தை சொலையா கொடுத்தன, அதெல்லாம் எதுக்கு? அன்பகம் பள்ளிக்கூடத்துக்கு போச்சா, உடம்பு இப்படி இருக்கு, நல்ல ட்ரெஸ் பண்ணி அனுப்பு, இதெல்லாம் சொன்ன. இது எதுக்குன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டுமா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கூட கேட்டேட. அது மட்டுமா? என்ன சொன்னேன்? பொண்ணு படிப்பு முடியட்டும் சொன்னேன்ல. ஆமா, படிப்பு முடியட்டும்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறதுண்டா? இப்படி எல்லாம் குதர்க்கமா பேசாதீங்க. என்னதான் வயிற்று பிழைப்புக்கு உங்ககிட்ட வேலை செய்தாலும் இப்படிப்பட்ட கேவலமான பேச்செல்லாம் கேட்கணும்னு ஒண்ணும் விதி இல்லைங்க. வாய் குழப்ப பாத்தியா? என் சோறு அப்படி செய்யுது. வேற என்ன? சொலையா கொடுக்கல பணம்? கடன் கொடுத்தீங்க. கடன் பெரிய மனுஷன் பிரபு, நீ நஞ்சல் 1000 வேலை புஞ்சல் 1000 வேலை வச்சிட்டு இருக்க, உனக்கு கடன் கொடுக்கறேன்னா 1500 தானே? என் தலையை அடமானம் வச்சாவது கொண்டாந்து கொடுத்துறனுங்க. அது வாங்கின பணம் 1500. எனக்கு தெரியும், வேலை செய்யறவங்க பெறலது இங்க, உங்ககிட்ட நாணயம் இல்ல அப்படின்னு 15000 ரூபாய்க்கு எழுதி வாங்கி இருக்கிறேன். 15000? இது அக்கிரமம் ஏஜமா, அக்கிரமம். ஆண்டவனுக்கே அடுக்காது. இத்தனை வருஷமா உங்ககிட்ட நாயா உழைச்சது நீங்க செய்யற உதவி இதுதானா? ஏஜமா, எனக்கு துரோகம் செய்யாதீங்க, என் குடியை கெடுத்துறாதீங்க. ஏஜமா, கெடுத்துறாதீங்க. நீங்க பெரிய மனுஷன், தப்பா எழுத மாட்டீங்கன்னு நம்பித்தானே பத்திரத்தை படிச்சு பார்க்காம கூட கையெழுத்து போட்டேன். படிச்சு பார்க்காம நீட்டின இடத்துல கையெழுத்து போடுற முட்டாளுங்கன்னு தெரிஞ்சுதான் பகவான் உங்ககிட்ட எல்லாம் பணத்தை கொடுக்கல. பேசாம பொண்ணை கட்டி வச்சடே. மேளதாளத்தோட சும்மா ஜம் ஜம்னு நம்ம மாமனார்னு பேரடியா சாக போற காலத்துல 15000 ரூபாய் எண்ணி வட்டியோட வைக்கணும். ஐயோ, நான் எங்க போவேன் அவ்வளவு பணத்துக்கு? நீ ஏயா போற? மாமனார் சீட்ல இருன்னு உன்னை சொல்ற, கேட்க மாட்டேன்ற. பொண்ணையா, சும்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது என்னால. 3 days டைம் உனக்கு. எனக்கு வேண்டியது முதல்ல பொண்ணு, இல்லையா பணம். பணம் கொடுக்க உன்னால முடியாது. தம்பி என்ன போற, எவ்வளவுதான். ஓகேடா, சைலன்ஸா போறான் ஆளு. அத பாருங்க, ஏதோ திங்க் பண்ணிட்டு போற. யூ டோன்ட் வரி. திங்க் பண்ற மாதிரி தெரியலையே. அப்பா, உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. அதை தடுக்க என் வாழ்வை கூட பலியிட தயாரா இருக்கேன்பா. வேதனை தாங்காம என்னென்னமோ சொல்றியம்மா. என் மக வாழணும், அதுக்காக என் உயிர் மானம் எது போனாலும் பரவாயில்லை. அப்பா, செண்பகம், கலங்காதேம்மா. என்னம்மா செய்திருவான் அந்த சீமா? வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லுவான். எல்லாருக்குமா வீடு இருக்கு? பணத்தை கொடுக்கலன்னா ஜெயில போடுவான். போடட்டுமே. உனக்கு மாதவனுக்கும் கல்யாணம் நடந்துட்டா, அதுக்கப்புறம் நான் ஜெயில இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன? என்ன சோனாஜலா? வாங்க வாங்க வாங்க. சமைக்குமா? உட்காரு. மூஞ்சில இப்பதாயா கிளை சொட்டுது. எவன் வேணாலும் எது சொல்லட்டும், பணம் சேர சேரதான் மனுஷனுக்கு பர்சனாலிட்டி வரும். ஆமா, உங்ககிட்ட இப்ப எத்தனை ஓட்டு இருக்கு? அவகிட்ட 200 250 இருக்கும். எல்லாம் நமக்குதான். ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு மழையில நம்ம குடிசை இடிஞ்சு போச்சுன்னு உதவி கேட்க போனதுக்கு என்ன சொன்னான்? எல்லாம் உங்க தலைவிதின்னு சொன்னான்ல. அது மட்டுமா? நாயை விட்டு வேற வரைக்கும் நான் பாவி பையன். இப்ப வந்துட்டான் ஓட்டு கேட்க. வரட்டும். அல்ல பாருங்க, உங்க ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம முதலாளிக்கே ஓட்டு போடணும்னு நீங்களே நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஆகட்டும், செஞ்சுட்டா போச்சு. டேய், இங்க வாங்கறாங்க. ஓஹோ, இவனுங்க தானா? கையெல்லாம் சேரா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அப்படி போய் இவர்தான்ப்பா நல்ல சிவம். ஏன் இந்த பசங்களுக்கு நம்மள தெரியாதா என்ன? நமஸ்காரம்டா.
நமஸ்காரத்துக்கு தகராறு. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். முத்துவா, வாங்க தம்பி வாங்க. உட்காரியா. அடே ஐயா இருக்காங்களே. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? நானா என்ன தேர்தலுக்கு நிக்கிற 2 பேரும் குலாவிக்கிறீங்களே? நாயா கொலாவுறேன், எதிர்கிட்ட கொலாவுறேன்னு. என்னங்க இது? நான் உங்களுக்கு எதிரியா, நீங்க எனக்கு எதிரியா? ரெண்டும் கிடையாது. பாருங்க, இந்த நாட்டுக்கு நம்ம 2 பேர்ல யார் தொண்டு செய்யறதுங்கிறதுக்கு அனுமதி வாங்குறதுக்காக நம்ம எஜமான தேடி வந்திருக்கோம். யார் அவன்? எனக்கு எங்க இருக்கிறான் அவன்? இதோ இவங்க எல்லாம் தாங்க. சார் இவனுங்களா? இந்த மம்டி போடாலி அறிவா இதெல்லாம் எஜமானா? உனக்கு எஜமா சாமர்த்தியமா பேசி முடக்குறிய நினைப்ப. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு யோகிதை வேணும்பா. நம்ம மாதிரி மரியாதை உள்ளவன் நிக்கணும். பகல் பட்னி ராத்திரி பட்னி தெருவு சுத்துற பசங்க எல்லாம் போய் நிக்கிறது. ஐயா, தெருவு சுத்தினா தான் ஏழை உள்ள கஷ்டத்தை தெரிஞ்சு அந்த போக்க பாடுபட முடியும். போக்கு நீதான் போக்கு. முதல்ல இந்த ஊர்ல ரோடு போட்டவன் எவன்? இந்த கை. எது இந்த கையா? ரோடு போட்டுட்டு சாயங்காலம் கூலி வாங்கிச்சு. வேற என்ன? பணம் ஏதுங்க? ஏது இவங்க குடுக்கற வரி பணம் தெரியுங்களா? பெரிய வரி, ₹1,00,000 கட்டுறவன் வரி. எருமை குளிக்கிற குட்டையில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த பசங்க பரிதாபப்பட்டு பைப்பு போட்டேன். எத்தனை பைப்பு போட்டீங்க? எத்தனை? பேருக்கு 3 பைப்பை போட்டுட்டு மிச்சத்தை அங்க வீட்டுக்கும் வயலுக்கும் இல்ல போட்டுக்கிட்டீங்க. பொம்பளைங்க கூட பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ஏன் சாமர்த்தியம் இருந்தா அவங்க போட்டுக்கோங்க. என்னங்க, பொது பணத்தை ஒதுக்கிறதுக்கு தனி திறமை வேணும். அதெல்லாம் இந்த அப்பாக்குங்களுக்கு வருமா? அதெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. என்ன உட்கார வச்சுக்கிட்டு நீ என்னவோ பேசுற. அன்னைக்கு உரம் வாங்குறதுக்கு வக்கு இல்ல இதுங்களுக்கெல்லாம். ஏன் அப்ப வந்து வாங்கி தர்றதானே நீ? நீங்க தான் உரத்தை வாங்கினீங்க. அது சொல்ல ஓட்டு போட சொல்ல எனக்கு. ஆனா இவங்களுக்கு கொடுக்கலையே, நீங்க தனியால வித்துட்டீங்க. வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் 8 அணா தான் கூலி கொடுப்பேன், அதான் சட்டம்னு பேசின புண்ணியமானாச்சு. நீங்க கூலி கூட கொடுத்தா என்னடா செய்ய போறீங்க? திருவிழாவுக்கு போய் வெட்டி செலவு பண்ணிட்டு வருவீங்க. உங்ககிட்ட எல்லாம் பணம் அதிகமா இருந்தா கெட்டு போவீங்கடா. ஐயா, பணம் உங்ககிட்ட அதிகமா இருந்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்களா? சிரிக்கிறீங்களா? சிரிக்கிறீங்களா? என்ன நீயும் சிரிக்கிறியா? அவளோட முகமே சிரித்த முகம்னா அப்ப என் முகம் அழுத முகமா